அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் பேணக்கூடிய ஒழுக்கங்கள். மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் பேணக்கூடிய ஒழுக்கங்கள், முதலாவது ஒழுக்கம் அல்-இஹ்லாஸ். அல்லாஹ்விற்காக மட்டும் அந்த இல்மை கற்பார், வேறு நோக்கம் அவரிடத்தில் இருக்காது. அந்த இல்மை தேடுவதால் தனக்கு புகழ் உயர வேண்டும் என்பதற்காகவோ, தனக்கு ஒரு பட்டம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ, மக்கள் எல்லாம் தன்னை இல்மை சுமப்பவர் என்று கூற வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ அவர் இல்மை கற்க மாட்டார். அவருடைய ஒரே நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுதல். ஆம், அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பொருத்தத்தை, அவனுடைய அங்கீகாரத்தை பெற்றால்தான் அந்த இல்மின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலனை ஏற்படுத்துவான். அல்லாஹ்விடத்திலே அந்த இல்ம் பொருத்தத்தை, அங்கீகாரத்தை பெறவில்லை என்றால் அந்த இல்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காற்றோடு காற்றாக அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ் 3 கூட்டத்தார்களை குறிப்பாக விசாரணை செய்வான். அதிலே ஒருவர் இல்மை சுமந்த ஆலிம். அவரிடத்திலே அல்லாஹ் கேட்பான், நீ என்ன செய்தாய் உனக்கு கொடுத்த அருள்கொடையை கொண்டு? அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், இல்மை கற்றேன், பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ் கூறுவான், நீ பொய் சொல்லுகின்றாய். நீ இல்மை கற்றாய், கற்றுக் கொடுத்தாய், உண்மைதான். ஆனால் ஏன் கற்றுக் கொடுத்தாய், ஏன் கற்றாய்? உன்னை ஆலிம், அறிந்தவர் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக நீ செய்தாய். மக்கள் உன்னை அப்படி போற்றுவிட்டார்கள். இங்கே அதற்குரிய கூலி உனக்கு நரகம். பிறருக்காக நீ அந்த செயலை செய்த காரணத்தால் என்று அல்லாஹ் அவனை நரகத்திலே தூக்கி வீசுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் இல்மை கற்பவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் மிக மிக முக்கியமானது அல்-இஹ்லாஸ். இதை பாதுகாக்க வேண்டும் மார்க்கத்தின் மாணவர்கள். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுதல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற இந்த இல்ம் எனக்கும் பிறருக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக பலன் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையை தவிர வேறு எந்த அடிப்படையும் அவருடைய இல்முடைய பயணத்தில் அமைந்துவிடக் கூடாது. இல்மை பேணக்கூடிய மாணவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய மிக முக்கியமான பிரார்த்தனையும் அதுதான், யா அல்லாஹ், எனக்கு இந்த இல்மை கற்பதில், கற்றுக் கொடுப்பதில் இஹ்லாஸை ஏற்படுத்துவாயாக. இரண்டாவது, மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கம் தக்குவா, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். யாருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறதோ இல்ம் அதோடு சேர்ந்திருக்கும். யாருடைய உள்ளத்தில் தக்குவா இல்லையோ இல்ம் அவரை விட்டு சென்று விடும். ஆதாரம் قال تعالى واتقوا الله ويعلمكم الله. قال تعالى واتقوا الله ويعلمكم الله. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இல்மை உங்களுக்கு கற்றுத் தருவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இல்மை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அல்லாஹ்வை அஞ்சினால்தான் இல்ம். அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் தான் இல்மை சுமப்பார்கள். قال تعالى انما يخشى الله من عباده العلماء. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் இல்மை சுமக்கக்கூடிய உலமாக்கள் தான். அல்லாஹ்வுடைய சான்று, அல்லாஹ்வுடைய சாட்சி. தக்வா நம்முடைய உள்ளத்திலே குறைந்து விட்டால் இல்மும் குறையும், தக்வா அதிகரித்தால் இல்மும் அதிகரிக்கும். அதனால் மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் இரண்டாவது தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சம். மூன்றாவது அல்-ஹிர்ஸ், பேராசை. இல்மை கற்றே ஆக வேண்டும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, இல்மை தேடியே ஆக வேண்டும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. என்ன தடை வந்தாலும் இந்த இல்மை அடைந்தே தீருவேன் என்ற ஒரு வெறி, என்ற ஒரு பேராசை யாருடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ அவர் இல்மை அடைந்தே தீருவார் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், அல்லாஹ்வுடைய உதவியால். யாருடைய உள்ளத்திலே இல்மை கற்பதில் பேராசை இல்லையோ, இல்மை அடைய வேண்டும் என்ற திட்டம், நோக்கம் இல்லையோ, அவர் இல்மை அடைய மாட்டார். கண்ணியத்துக்குரிய நண்பு மாணவர்களே, ஹிருஸ், பேராசை இருக்க வேண்டும். இல்மை கற்பதில் ஒரு வெறி இருக்க வேண்டும். இல்மை தேட வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ்வுடைய அன்பிற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக ஒவ்வொரு நிமிடமும் எம்மை துரத்திக் கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தன்மை நமக்கு கொடுப்பானாக. இல்மை கற்கக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கத்தில் நான்காவது, அடுத்து அஸ்ஸபர். சோதனைகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். ஷைத்தான் இல்மை கற்பவர்கள் பயணிக்கக்கூடிய பாதையில் குறிப்பாக இருப்பான். பாவத்தின் மூலமாக இல்மை விட்டு அவனை திருப்புவான், சோதனைகளின் மூலமாக இல்மை விட்டு அவனை திருப்புவான். ஏன்? இல்மை விட்டு திருப்பினால் அல்லாஹ்வை விட்டு அவனை திருப்பி விடலாம்.
லா இலாஹ இல்லல்லாஹ். இல்மை கற்பவர்கள் அதனால் எல்லா நேரங்களிலும் என்ன சோதனை பிரச்சனை வந்தாலும் சபர் பொறுமையை கையாண்டால் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அந்த பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். ஐந்தாவது, இல்மை கற்கக்கூடிய மாணவர்கள் பேணக்கூடிய ஒழுக்கத்தில் தவாது, பணிவு. எவ்வளவு இல்மை கற்றாலும் அவரிடத்திலே பணிவு இருக்கும். அந்த இல்மை கற்றதால் அவருக்கு பெருமை ஏற்படாது. அவர் இல்மை கற்பார், யாரிடத்தில் இருந்தாலும் இல்மை சுமப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவரிடத்தில் இருந்து இல்மை கற்பார். அவருடைய வயதுக்கு குறைவானவராக இருந்தாலும் அவரிடத்திலும் அமர்ந்து இல்மை கற்பார். அவருடைய தகுதிக்கு குறைவானவராக இருந்தாலும் அவரிடத்திலிருந்தும் இல்மை கற்பார். ஏன்? அவரிடத்திலே பணிவு இருக்கிறது. அவர் பணித்துக் கொள்வார். தன்னை எவ்வளவு அறிந்தவராக இருந்தாலும் அவருடைய உருவமும் தோற்றமும் அவர் அறியாதவர் போன்றுதான் அடையாளம் காட்டும் மக்களிடத்திலே. ஆனால் அனைத்தையும் அறிந்தவராக அல்லாஹ்வுடைய அருளால் அவர் இருப்பார். தவாது, பணிவு இருக்கும். என்ன அவரிடத்திலே கேட்கப்பட்டாலும் பணிவோடு பதில் சொல்லுவார். தனக்கு எல்லாம் தெரிந்தது போன்று இல்மை கற்கக்கூடிய மாணவரும் இல்மை சுமக்கக்கூடிய ஆலிமும் தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார். தவாது, பணிவு இல்மிற்கு மிக நெருக்கமானது. யார் இல்மை கற்பதில் தன்னை பணிய வைத்துக் கொள்கிறார்களோ இல்ம் அவரிடத்திலே அதிகரிக்கும். இல்மை கற்பதில் பணிவை யார் காட்டவில்லையோ, பெருமையை கொள்கிறாரோ, அவரை விட்டு இல்ம் எடுக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இல்மை பேணக்கூடிய மாணவர்கள் அடுத்து பேண வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்கம் ஆறாவது, அந்த இல்மை சுமந்திருக்கக்கூடிய உலமாக்களோடு தொடர்பை ஏற்படுத்துதல். ஆம், இல்மை கற்கக்கூடிய மாணவர் கல்வியாளர்களோடு தொடர்பிலே இருப்பார். கல்வியை கற்ற ஆலிம்கள் உலமாக்களுடைய சபையில் அமர்ந்து அந்த கல்வியை பெறுவார். அவர்களுடைய துஆவை பெறுவார். அவரிடத்திலிருந்து இல்மை தேடி தேடி அவரோடு பயணிப்பார். அந்த அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய இல்மிற்கும் கண்ணியத்தை கொடுப்பார். அந்த இல்மை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலிமுக்கும் கண்ணியத்தை கொடுப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ். மிக நீளமான தலைப்பு இது. இந்த உலமாக்களை கண்ணியப்படுத்துதல் என்பது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடத்திட்டங்களில் பார்ப்போம். குறிப்பாக இல்மை தேடக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கத்தில் ஆறாவது, உலமாக்களோடு தொடர்பில் இருத்தல். ஏழாவது, அவர் கற்கக்கூடிய சபையையும் அவர் அந்த இல்மை பெறக்கூடிய புத்தகத்தையும் எதிலிருந்து அவர் பெறுகிறாரோ அதையும் கண்ணியம் செலுத்துவார். சுப்ஹானல்லாஹ். இல்முடைய சபையையும் அவர் எதிலிருந்து இல்மை பெறுகிறாரோ அந்த விஷயங்களையும் அந்த அடிப்படைகள் மீதும் அவர் கண்ணியம் செலுத்துவார். அவர் ஒரு புத்தகத்திலிருந்து இல்மை படிக்கிறார் என்றால் அந்த புத்தகத்திற்கு கண்ணியத்தை கொடுப்பார். அந்த புத்தகத்தை பாதுகாப்பார். கண்ணியமான முறையில் அந்த புத்தகத்தை திறந்து கண்ணியமான முறையில் அந்த புத்தகத்தை பாதுகாத்து இல்மை எடுத்துக் கொள்வார். இல்மை பேணக்கூடிய மாணவர்கள் பேணக்கூடிய ஒழுக்கத்தில் ஏழாவது. எட்டாவது, எந்த இல்மை அவர் கற்றாரோ அந்த இல்மை கொண்டு அவர் செயல்படுவார். அவருடைய செயலும் அவருடைய இல்மும் ஒன்றாக இருக்கும். அவர் கற்ற இல்மை கொண்டு மக்களிடத்தில் இந்த இல்மை பகிர்ந்து கொள்ளுவார். அந்த இல்மை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அமல்படுத்துவார். இது இல்மை பேணக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கத்தில் எட்டாவது. ஒன்பதாவது, அந்த இல்மை கற்கக்கூடிய மாணவன் பேண வேண்டிய ஒழுக்கத்தில் இறுதியானதும் ஒன்பதாவதும் தூலு ஜமான். இல்மை கற்பதில் ஒரு கால அளவை வைத்துக் கொள்ள மாட்டார். குறிப்பாக இந்த கல்லூரியிலே சென்று இந்த மதரசாவிலே சென்று 6 வருடம் படித்தால் போதும், இந்த இல்ம் எனக்கு கிடைத்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் உள்ளத்திலே கொண்டிருக்க மாட்டார். அல்லது இந்த ஜாமியாவிலே அந்த பல்கலைக்கழகத்திலே படித்தால் போதும் இல்ம் எனக்கு கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தை எல்லாம் கொண்டிருக்க மாட்டார். ஏனென்றால் இல்முக்கெல்லாம் காலம், அளவு என்ற ஒரு தனி கணக்கு கிடையாது. இல்மு நீளமானது, விசாலமானது, கடலை விட பெரியது. இல்மை தேடிக்கொண்டே இருப்பார். அவருக்கும் இல்முக்கும் ஒரு பிரிவு ஏற்படும். எப்போது? அவருடைய மரணத்தின் பொழுது. மரணம் வரை இல்மை தேடி பயணிப்பார். இல்மிற்கு ஒரு காலத்தை தனக்கு அமைத்துக் கொள்ள மாட்டார். ஒரு படிப்பை, ஒரு டிகிரியை தனக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கல்விக்காக அமைத்துக் கொண்டு இது போதும் என்று இல்மை தேடக்கூடிய மாணவன் எந்த நேரத்திலும் தன்னுடைய பயணத்தை முடிக்க மாட்டான். மரணம் வரை தொடர்ந்து கொண்டே இருப்பான்.
எங்கே குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவான இல்மு கிடைத்தாலும், யாரிடத்திலிருந்து கிடைத்தாலும் அந்த இல்மை தேடி 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 பயணித்துக் கொண்டே இருப்பான், பெற்றுக்கொண்டே இருப்பான். அவனுடைய மரணம் வரை அவனையும் இல்மையும் ஒரே ஒரு அம்சம் பிரிக்கும். அந்த பிரிக்கக்கூடிய அம்சம் மரணம். லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த விஷயங்களைத்தான் இல்மை பேணக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக பேணுவார்கள். பேண வேண்டிய ஒழுக்கங்களில் சில இவைதான்.